ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இஸ்ரேல் 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேனகரி மாடலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி, ஓகே கேஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டேரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோமா. போன எபிசோட லாஸ்ட் டைம் என்ன பார்த்துருப்போம்னா, சோல் கிளான்ல உடல்நிலை சரியில்லாத ஒரு எல்டரை ஹீரோ காப்பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவரும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதே சமயத்துல ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி அடுத்த நிமிஷமே இப்ப அரேனாக்கு வந்திருப்பான். அரேனால வந்து ஹீரோ தொடர்ந்து ஃபைட்டா பண்ணி தொலைஞ்சிருப்பான். மொத்தம் ஹீரோ 100 போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்குள்ள எல்லாருக்குமே சவால் விடுவா. உங்களால முடிஞ்சா வாங்கடா இந்த இடத்துக்குள்ள வந்து என்ன கூட மோதி பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள கத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எபிசோட் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட ஆரம்பத்துல ஹீரோ சவால் விட்டதுனால இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோவை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. ஹீரோ எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள வந்து தன்னோட பவர்ஸ் மூலமா பின்னோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கா. ஷீஹோ வெற்றி 187. அதே சமயத்துல திரும்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஷீஹோ வெற்றி 247, ஷீஹோ வெற்றி 299, ஷீஹோ வெற்றி 374 அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து கவுண்ட் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பயங்கர டயர்ட்ல நின்னுறான். சைடுல எவனோ மாஸ்க போட்டுக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிளட் எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பிளட் எனர்ஜிஸ் எல்லாமே அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. அதே நேரத்துல ஹீரோ ஒரே அடியா அடிச்ச அடி அந்த இடத்துக்குள்ள வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கொண்டு தள்ளிட்டு போயிட. ஷீஹோ அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள குட்டி பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த பக்கம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஹுவாங் 588 போட்டியில வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற ஆட்கள்லாம் அவனோட உடம்பு ரொம்பவே வீக் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அவனால தாக்கு பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிறவனுங்க அவனோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் எசன்ஸ் எல்லாமே குறைஞ்சிச்சு, சீக்கிரத்துல இறக்க போறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிளட் எசன்ஸும் சீக்கிரத்துல தீர்ந்து போக போகுது. அந்த நேரத்துல கண்டிப்பா நிர்வாணா ஓபன் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இமார்டல் வேலையை சேர்ந்த அந்த ட்ரீ கிளான சேர்ந்தவனோ எதுக்காக இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு முயற்சி அவனை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்க. எல்லாருமே கடைசி ஒரே ஒரு வாட்டி ஒன்னா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாருமே ஒன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே போர்ட்டல் ஓபன் பண்ற ஹீரோ உள்ளுக்குள்ள அந்த ஸ்வாட் எடுத்து வரான். எடுத்துட்டு வந்து அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள இருந்து எல்லாருமே கண்ணாமண்ணான் வெட்டி வீச ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவோட உடம்புக்குள்ள பிளட் எசன்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதுவும் இந்த ஒரு தாக்குதல் அளவுக்கு மட்டும் தான் ஹீரோவால சமாளிக்க முடியும். அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோ வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அதனால தான் இந்த இடத்துக்குள்ள இப்ப ஹீரோ அதிகமான பவர்ஸ் யூஸ் பண்ணாம ஸ்வாட் அட்டாக் மட்டும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரேடியா பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசி மூவா அந்த இடத்துக்குள்ள இருந்து மேல ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அவன கையில இருக்கக்கூடிய ஸ்வாட் யூஸ் பண்ணிக்கிட்டு எக்கச்சக்கமான தண்டர் எனர்ஜிஸோட இமார்டல் ஸ்வாட் அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமா பிரிச்சு அதை யூஸ் பண்ணிட்டு கீழ இருக்கவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால மிகப்பெரிய பிளாஸ்ட் சுத்தி இருக்கக்கூடிய அரேனாவா அந்த இடத்துக்குள்ள இருந்து அதிர்ந்து போய் கிடக்கு. இந்த இடத்துக்குள்ள ஹீரோவோட வெற்றி 800 அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸ்வாட் வேலையை சேர்ந்தவன அவனோட உடம்பு ரொம்பவே வீக் ஆயிடுச்சு, இன்னமும் நீங்க எதுக்கு அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்க சண்டை போட போகலையே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்வாட் வேலையை சேர்ந்தவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ற மாதிரி தெரியல. ஹீரோட உடம்புக்குள்ள லாஸ்ட் ஒரே ஒரு துளி ரத்தம் மட்டும் தான் இருக்கு, மாஸ்டர் பிளட் தவிர வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்வாட் வேலையை சேர்ந்தவனுக்கு ஹீரோட உடம்புக்குள்ள பிளட்டே இல்ல அப்படிங்கிறது மொத்தமா தெரிய வருது. அதே சமயத்துல ஹீரோ இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது நேரம் தான், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் மொத்தமாவே தீர்ந்து போனாலும் நம்மளோட நிர்வாணம் இன்னும் ஆக்டிவேட் ஆகல, அதனால இங்க இருந்து உயிரை வர்றதுக்கு பதிலா கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோவால சுத்தமா முடியல. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனால இந்த இடத்துக்குள்ள சண்டை போட முடியாததுனால தானே இப்ப அரேனாவை விட்டு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவோமா, இன்னொரு வாய்ப்புகளை பயன்படுத்துமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம், அவனோட உடம்ப கைப்பற்ற ஏதாவது முயற்சி பண்ணுவோமா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருக்க. மேல பார்த்து போய்கிட்டு இருக்க ஹீரோ திடீர்னு அவனோட உடம்பு அவனாலே கட்டுப்படுத்த முடியாம அந்த இடத்துக்குள்ள இருந்து திடீர்னு தபுக்கடின்னு கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கான். ஹீரோ கீழே வந்து விழுந்துட்டு அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோவால அவனை கூட இப்ப பாதுகாக்க முடியலன்னு கத்துக்கிறான். அந்த இடத்துக்குள்ள அந்த ட்ரீக்லான சேர்ந்தவன் சிரிச்சுக்கிட்டு இப்ப அவன் சாகர தருவாயில் தானே இருக்கான், இப்ப போங்க இப்ப போயிட்டு அவனை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள உட்காந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு ஆட்கள் அனுப்பின அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே கொல்லணும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹுவாங் அவனை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு ஹவன்லி கார்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே தொந்தரவு பண்ணியிருக்கான். இமார்டல் வேலையில இருக்கக்கூடிய ஹவன்லி கார்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் அவன் மேல கோபத்துல இருக்காங்க. ஹவன்லி கார்ட்ஸ்க்கான மரியாதையை நம்ம செலுத்துறோம், அதனால அவனை ஃபர்ஸ்ட் முதல்ல போய் நம்ம கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கக்கூடிய ஹவன்லி கார்ட் லிம சேர்ந்தவங்க கூட வந்திருப்பாங்க போல, அவனுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பேட்டி ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண நம்ம போன்ற மாதிரி போய்கிட்டு இருக்க. அந்த ட்ரீக்லான சேர்ந்தவன் அவனுங்களே ஃபர்ஸ்ட் சுத்து போடு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறானுங்க. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஃபேட்டி மத்தவங்களை சுத்து போட்டுறானுங்க. சிலர் வேகமா போங்க ஷீஹோவோட உடம்பு கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இந்த ஹீரோட உடம்ப கைப்பற்றதுக்காக போய்கிட்டு இருக்க. ஒரு சில மாஸ்டர் ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஷீஹோ இவ்வளவு நேரம் நீ என்னடானா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்த, இப்ப என்னடானா சாவுக்கு தயாரான மாதிரி தலையை முன்னாடி போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு புரியுதா, வெளியாட்களை தூண்டுறது மூலமா 3000 கண்டத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஒரு பக்கத்துல பயங்கரமா கடுப்பாக்கிட்டு இருக்கான். அவன் அந்த இடத்துக்குள்ள வெறுப்பேத்திக்கிட்டே இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள எந்திரிக்கிறான். முன்னாடி எக்கச்சக்கமான ஆட்கள் ஹீரோவை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. கண்ண முற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கடைசியா ஒரே ஒரு துளி ரத்தம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அந்த மாஸ்டர் பிளட்டை மட்டும் ஹீரோ பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். வில்லேஜ் கார்டன் லீஃப்ல இருந்து அதுவும் கீழே சுட்டிக்கிட்டு இருக்க.
ஹீரோ கையை அமுக்க அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்குள்ள இருந்து நெருப்பா எரிய ஆரம்பிக்குது. மாஸ்டர் பிளேட் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள எரிச்சுக்கிட்டு இருக்கான். இருக்கிற ஒரு துளி ரத்தம், இந்த ரத்தமும் எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஹீரோவோட லைஃப் மொத்தமாவே போயிடும். எரிச்சதை தூக்கி அந்த இடத்துக்குள்ள இந்த ஹீரோ நெஞ்சில வச்சு அடுத்த நிமிஷமே ஹீரோவோட மாஸ்டர் பிளேட் அந்த இடத்துக்குள்ள இருந்து சுத்தமா காத்தோட காத்தா கரைஞ்சி அது ஒரு எனர்ஜியா மாறுது. வானத்தை நோக்கி அந்த இடத்துக்குள்ள இருந்து பில்லரா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தலையை தூக்கிட்டு இருக்க. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னா அவன் சாகணும்னு விருப்பப்பட்டான் போல. நம்ம கையில சாகிறதுக்கு பதிலா அவனே சாகணும்னு ஆசைப்படுறான் போல. நம்ம எல்லாருமே பேசுறதை கேட்டு அவனுக்கு வெறுப்பாயிடுச்சோ ஒருவேளை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த அரேனெல்லாம் தாவி பூமியை தாண்டி காமிக்கிறானுங்க. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோட மாஸ்டர் பிளட்டுக்குள்ள அது எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஸ்லாஷ் எனர்ஜி மாதிரியானது வெளியே வருது. எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட உடம்புக்குள்ள தான். இப்ப அட்டாக் பண்ண வந்தானுங்கள அவனுங்க எல்லாருமே இதனால பின்னோக்கி தள்ளப்பட்டு இருக்கானுங்க. வானத்தை நோக்கி போன எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருந்து வானத்தையே கிழிச்சுக்கிட்டு மேல ஏதோ பெரிய வேர்ல்டு இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்க. கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோவோட எனர்ஜியால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபார்முக்கு வர ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு அடியை போட்டு விட்டுட்டு இருக்க. எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து பறந்து போய்கிட்டு இருக்காங்க. வாயில ரத்தத்தோட ஹீரோ பயங்கர கடுப்புல இருக்கான்ல. மாஸ்டர் பிளேட் இன்னமும் ஹீரோட உடம்புக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. எனர்ஜிஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்பாட் வேலையை சேர்ந்தவனோ இவனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் அழிஞ்சிடுச்சு. இவன் சாகர நிலைமையில இருக்கான். இருந்தாலும் ஏனோ எனக்கு இவனோட பவர் அதிகரிச்ச மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ திடீர்னு ஒரு கத்த ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோ சாக தான் போறான் அப்படின்ற மாதிரி அந்த இதுக்குள்ள ஹீரோவை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ரத்த நேரா எனர்ஜியோட நின்னுக்கிட்டு இருக்க. எல்லாருமே ஹீரோவை கொல்ல வந்துகிட்டு இருக்க. எல்லாருமே சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு ஹீரோ முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப கொன்னு தள்ள ஆரம்பிக்கிற. ஸ்வாட எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்குமே அந்த இதுக்குள்ள ஸ்லாஷ் அட்டாக் தான். ஹீரோ கண்ணா முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வெட்டி வீசிக்கிட்டு இருக்க. எல்லாருக்குமே பயங்கரமான பாதிப்புகள். காம்பஸ் கூட கரெக்டானதுக்கு கால்குலேட் பண்ண முடியல. இம்மர்டல் வேலையில தான் இருக்க. இருந்தாலும் சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை தூண்டி விட்டு என்ன கொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்ன ரொம்பவே எரிச்சல விட்டுட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஹீரோ அந்த இதுக்குள்ள வெட்டி வீசிக்கிட்டு இருக்க. ரத்தமா கீழே ஒழுகிக்கிட்டே தான் இருக்கு. ஹீரோ தொடர்ந்து எல்லாருமே கொன்னுகிட்டே இருக்கு. இப்படியே சாவுகள் அந்த இடத்துக்குள்ள இருந்து தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்க. சிலர் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண வராங்க. இருந்தாலும் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள யாருக்குமே பாவம் பாக்குற மாதிரி தெரியல. எல்லாரையுமே வெட்டிக்கிட்டே இருக்கான். லைஃப் டைம்ல ஹீரோ இப்பதான் டைரக்டா எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே இப்ப செத்து போன நிலைமையில கிடக்கானுங்க. அந்த ட்ரீ கிளான சேர்ந்தவனா விட்டுருங்கடான்னு தப்பிச்சு போய்கிட்டு இருக்க. எங்கடா போச்சு உன்னோட ஆணவன்ட்டு காதுல ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. சடனா அந்த இடத்துக்குள்ள வர ஹீரோ அவனை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நீ கொல்ல கூடாதுன்ற மாதிரி சொல்லி இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சட்டு விட்டுன்னு ஒரு 4 அடியை போட்டு அவனோட நெஞ்சில ஸ்வாடை இறக்கி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை கொல்றான். தாக்குதலால அரேனாக்குள்ள இருந்த ஒரு சலையே கீழே இடிஞ்சு விழுந்ததுன்னா பாத்துக்கீங்களா. எனர்ஜி பிளாஸ்ட் அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நிர்வாண ரிலீமை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த புரிதலோட நின்னுக்கிட்டு இருக்கான். இப்பதான் எனக்கு புரியுது, நார்மல் பிளேட்டை எரிக்கிறதுனால எந்த பயனும் இல்ல. மாஸ்டர் பிளேட் எப்ப எரிக்கப்படுதோ அப்பதான் நிர்வாண ரிலீம் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோ. இப்ப நான் பிரேக் த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிற சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம பசங்களா அந்த இடத்துக்குள்ள இருந்து லைட்டா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள திரும்பி உட்காந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்டோட இந்த நிர்வாண முறைக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ நிர்வாண எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். நிர்வாண மெத்தட் அப்படிங்கிறது வில்லேஜ் கார்டோட ஒரு டெக்னிக். ஹீரோ ஒரு வகையில வில்லேஜ் கார்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாமே வில்லேஜ் கார்டோட டெக்னிக், வில்லேஜ் கார்டு தானே புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உட்காந்து அந்த இடத்துக்குள்ள இருந்து தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்க. குட்டி பொண்ணலாம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. ஸ்வாட் வேலையை சேர்ந்தவன் நான் இவனை பார்க்கும்போது பிளட்லாம் எரிஞ்சு சாகர நிலைமையில இருந்தான். இப்போ என்னடானா இன்னமும் பவர் அதிகமா இருக்கா. இவன் மட்டும் இதுல இருந்து எந்திரிச்சு வந்துட்டானா கண்டிப்பா நம்மளுக்கு ஆபத்தா போயிடும். நம்ம இப்ப அரேனாக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அரேனாக்குள்ள வந்துறா. என்ன எதிர்க்க யார் யாருக்கெல்லாம் துணிச்சல் இருக்கோ வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா சண்டையை முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் கூட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இப்ப சண்டைகளும் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உங்களோட முழு சக்திகளையும் கொடுங்க, போர்ட்டலை திறக்க ட்ரை பண்ணணும், ஹெவன்லி கார்ட்ஸை உள்ளுக்குள்ளார அனுப்புவோம், இமார்டல் வேலைக்கு போறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளியாட்கள்லாம் தொடர்ந்து இமார்டல் வேலைக்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சண்டே அது ரெடியா போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள கொண்டு வீசிக்கிட்டு இருக்கா. 200 சுற்றுல ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு இருக்கு. ஹீரோ ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த 3000 படிக்கட்டுகள் ஞாபகம் இருக்கா? ஹீரோ ஆர்த்தர் எக்ஸ்பிளேம் ஃபர்ஸ்ட் அங்கதான் ட்ரைன் பண்ணிருப்பான். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், அதனால தான் இந்த இடத்துக்குள்ள சொல்றேன். என்னாச்சு, யாருக்கும் என்ன கூட சண்டை போறதுக்கு விருப்பம் இல்லையா? துணிச்சல் இருக்கவங்க சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரும் அந்த இடத்துக்குள்ள வந்த மாதிரி தெரியல. திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து மேகமூட்டங்கள் உருவாக ஆரம்பிக்க எல்லாருமே கிரடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள பார்த்தா மேகங்கள் பொழந்துகிட்டு நடுவுல வரக்கூடிய போர்ட்டலுக்குள்ள இருந்து நிங்ஸ்வாங் வந்துகிட்டு இருக்கா. அதாவது 6th கிரவுன் கிங். என்ன நடக்குது? இவன் இன்னும் சாகலியா? அன்னைக்கு நடந்த சண்டையில இவன் இல்ல இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். சில ராமா நான் பார்த்தானா அவர் இறந்துட்டாரு, எப்படி உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்பாட் வேலையை சேர்ந்தவன் இவரு அப்ப இன்னும் இறக்கலையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டு இவரோட சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு, இவரா கூட சண்டை போறது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு இதுக்கு மேலே சண்டையிட விருப்பம் மட்டும். அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் வேலையை சேர்ந்த நாங்க எல்லாருமே இப்ப கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து கிளம்பிடுறானுங்க. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மத்தவனுங்க எல்லாம் நிங்ஸ்வாங் இதுக்கு முன்னாடி பாக்குறத விட இப்ப ரொம்பவே கொடூரமா இருக்காரு, பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. நிங்ஸ்வாங் இது வரைக்கும் போட்டியில யாரும் கலந்துக்காதனால 200 போட்டியில ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நிங்ஸ்வாங் அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு பக்கம் ட்ரைனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்குள்ள. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்வாண ரிலீமை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நிங்ஸ்வாங் கூட யாருமே போட்டிடாதனால நிங்ஸ்வாங் 400 போட்டியில ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் அவன்
எல்லாவற்றோடு இருக்கும்போது சைடுல பார்த்தா எக்கச்சக்கமான ஃபெதர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள ஃபெரோசிட்டி லேண்டை சேர்ந்தவன் தான் வந்துருக்கான். 3 இமார்டல் ஆராவோட வந்திருக்கான். அதுவும் அந்த இடத்துக்குள்ள அவன், அதாவது சரியா சொல்லணும்னா ஹீரோவை போலவே பவரோட இந்தாண்ட பக்கம் பார்த்தா 10 கிரவுன் கிங் வந்துகிட்டு இருக்கான். 10 கிரவுன் கிங்கோட வரவேற்பு அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கிங் அப்படிங்கிற மாதிரி பட்டம் வச்சிருக்காங்கல்ல, இந்த 10 6 இதெல்லாமே போட்டியில ஜெயிச்சதுக்கான பட்டமா தான் அழிச்சிருக்காங்க. அதாவது எத்தனை முறை இந்த இடத்துக்குள்ள வந்திருப்பாங்களோ அதுதான் பட்டமா அழிச்சிருப்பாங்க போல. அதே சமயத்துல அவன் கீழே இறங்கி வந்து நின்னுகிட்டு இருக்க வந்த இடத்துக்குள்ள இருந்து ஓவர் பில்டப் போட அந்த இடத்துக்குள்ள அவனோட பவர்ஸை காமிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து இவனோட பவர்ஸை பார்த்துக்கிட்டு 10 கிரவுன் கிங் அப்படின்ட்டு வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்க. சைடுல இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸை பார்த்துட்டு இவன் யாரா அவன், இவனை பத்தி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஃபெரோசிட்டி லேண்ட்ல டிராப்ஸ் செட் பண்ண வந்தானா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து இன்னும் ஒரு சிலர் பேச ஆரம்பிக்கிறாங்க. புல்லாங்குழலோட இறங்கி வந்து நின்னுகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள மரியாதை செலுத்துறான் 10 கிரவுன் கிங்குக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனோட பவர்ஸும் சேம் இவனோட பவர் அளவுக்கு தான் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே பேசிக்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள டொமைன் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை 3000 படிக்கட்டுகளை பார்த்திருக்கேன். அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு முறை இதே மாதிரி மரியாதை செலுத்திருக்கேன். அந்த நேரம் நான் யோசிச்சு பார்த்தா இமார்டல் வேலையில கண்டிப்பா நீங்க ரொம்பவே ஃபேமஸான ஆளா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சதும் அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பனா நீனும் என்ன போலவே 10 லைஃப் வாழ்ந்து இருக்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த ட்ரீயை வெளியே எடுக்கிறான். இதுதான் அவனோட சீடா போல இல்ல ஒருவேளை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவன் ட்ரீயை யூஸ் பண்ணிட்டு தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா உன்ன கூட நான் போட்டிட்டு பார்க்கணும், உன்னோட சக்திகளை நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் கையில அந்த மரம் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஃபெரோசிட்டி லேண்ட்ல டிராப்பை செட் பண்ணால அந்த இடத்துக்குள்ள அவனும் கேஷுவலோட உங்களை மாதிரியான பெரிய ஆட்களா கூட சண்டை போறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் முன்னாடி இருந்து அந்த இடத்துக்குள்ள ட்ரூ டிராகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ட்ரூ டிராகன் அந்த இடத்துக்குள்ள இருந்து இவன் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அவன் லைட்டா பேக் அடிக்கிறவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து ட்ரூ ஃபீனிக்ஸை வெளியே எடுக்கிறான். ரெண்டுமே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒன்னோடு ஒன்னு மோதிக்க அந்த இடத்துக்குள்ள எனர்ஜி டெஸ்டாய் ஆகுது. அவன் அழகா பின்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். லைட்டா 10 கிரவுன் கிங்க்கு ஷாக் ஆகுது. அதே சமயத்துல ஹீரோ கண்ணை தந்து பாத்துக்கிட்டு இருக்க 10 கிரவுன்கே ஒரு அட்டாக் பண்ணிடுறான். அவன் அந்த இடத்துக்குள்ள திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டைகர் யூஸ் பண்ணி 10 கிரவுன் கிங் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஃபெரோசிட்டி லேண்ட சேர்ந்தவன அசால்ட்டாவே தடுத்துக்கிட்டு இருக்கான். திரும்ப திரும்ப சண்டைகளும் அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமா போக ஆரம்பிக்குது. முக்கியமான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நான் சீக்கிரத்துல கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. பெரிய பெரிய ஆட்களோட சண்டை 6 கிரவுன் கிங்கால கூட உள்ள நுழைய முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. 6 கிரவுன் கிங் அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருந்து நக்கலோட கையை நீட்டிக்கிட்டு நீ இங்க வா அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாய்கிட்டு இருக்கான். ஒரு வழியா என்னோட நிர்வாணமும் முழுமை அடைஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளார ஹீரோவோட ஸ்வாட் அந்த இடத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஹீரோவே அந்த இடத்துக்குள்ள இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். ஹீரோட மண்டை அந்த இடத்துக்குள்ள நரைச்சு போக இவ்வளவு நேரம் போடப்பட்டு இருந்த நல்ல காஸ்டியூம் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான காஸ்டியூமா மாற ஆரம்பிக்குது. பட் எனக்கு இந்த காஸ்டியூம் பிடிக்கல. குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ நீங்க வாடா சண்டை போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேருமே கீழே இறங்குறாங்க. இப்ப சண்டை ரொம்பவே குழப்பமா போகும்னு நினைக்கிறேன். ஒரே அண்ணனுக்குள்ள 4 பெரிய பெரிய தலைக்கட்டுங்க இருக்கு. என்ன நடக்க போதோ தெரியல. இது அப்ப நடந்த அந்த பெரிய போர் மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அவன் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஒத்த கையில ஹீரோ அவனை தரையிலே படுக்க வைக்க தட்டு தடுமாறிட்டு உருண்டு வரவான். அந்த இடத்துக்குள்ள இருந்து எந்திரிச்சு நின்னுக்கிட்டு பயங்கர கடுப்போட எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. 10 கிரவுன் கிங் இந்த பக்கம் இவங்கள தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோட ஃபைட்டும் அவனோட ஃபைட்டும் அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே இப்ப பயங்கரமா ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ தான் அவனை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட அடி வாங்குற அந்த வேலையை தான் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கான். உட்காந்துக்கிட்டு திரும்பியும் ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அந்த இடத்துக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய 10 கிரவுன் கிங்கோ சின்ன பசங்களோட சண்டை இன்வால்வ் ஆகாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி இவங்க சண்டையை ஆரம்பிக்கிறானுங்க. யூஸ் பண்றவனோட அட்டாக்கை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்குள்ள கற்களை எல்லாத்தையுமே வால் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள புல்லாங்கல் யூஸ் பண்றவன் அவனுக்கு பின்னாடியே வந்து அந்த இடத்துக்குள்ள அவன் அட்டாக் பண்றதுக்காக வரான். பட் ஆனா வந்த வேகத்துக்கு அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணல. இந்த பக்கம் ஹீரோட ஃபைட் தான் காமிக்கிறாங்க. மேல போற ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி 6 கிரவுன் கிங் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. நீ முன்ன பார்த்த மாதிரி தான் இருக்க, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவனை நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு அதை சொல்ல தகுதி இல்ல ஷின் பிளைட் லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய டொமைன் மாதிரியானதை உருவாக்குறான். அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அதை மோதனால அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அது அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்கா. 6 கிரவுன் கிங் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இவனோட சக்தி அதிகன்றதை நினைக்க கூடாது. அப்புறம் இந்த போட்டியில ஜெயிக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள எனர்ஜி ரிலீஸ் பண்றவன் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எரிமலை மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து நெருப்பு அட்டாக்லாம் வந்து விழுந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள திரும்பி தன்னோட எனர்ஜி யூஸ் பண்றான். மேலந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள கீழே இருக்கக்கூடிய அவனோட டொமைனை உடைச்சு விடுது. பட் இன்னொரு பேரியர் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே இப்ப மேல வந்துற ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரோட சண்டை இடத்துக்குள்ள பயங்கரமா போக ஆரம்பிக்குது. பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்த நீலா என்ன எதிர்க்க துணிறியாடா, உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்ன நீங்க அட்டாக் பண்ணும்போது 3 பேரா சேர்ந்து அட்டாக் பண்ணீங்க. இப்போ என்ன நீ ஒருத்தன் தான் இருக்க, ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரலையா? போற மாதிரி அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு சண்டை போடுறதுன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை அசிங்கப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பத்தி யாருமே பெருமையா நினைக்க கூடாதுன்ட்டு 10 கிரவுன் கிங் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறான். அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு காட்டு மண்ணித்தனமா டே குழந்தை பசங்களா, என்னோட சண்டையில தலையிட உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், உங்களோட தகுதிகளை நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க எங்களுக்கு நிகரில எங்களோட சண்டையில ஈடுபடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ட்ரூ டிராகன்
டிராகனை வெளியே எடுத்து வர ஆரம்பிக்கிறான். ட்ரூ டிராகனை வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கா. அவனோ இந்த அரேனாக்குள்ள நிக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் உன்னோட சக்தி என்னன்றதை நானும் பாக்குறேன், உனக்கு நிக்க தகுதி இருக்கான்னு பாப்போம் அப்படின்ட்டு வேல் ஸ்பிட் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. வேல் ஸ்பிட் போயிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து அவனோட அந்த மான்ஸ்டரா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன மூணாவது இமார்டல் எனர்ஜி அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள இருந்து பின்வாங்க பாடுறாங்க. நான் ரொம்பவே குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், உங்ககிட்ட ஒரு சில தந்திரங்கள்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னோட சக்தியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றவன், நீ அரேனால இருந்து சண்டை போறதுக்கு கொஞ்சம் ஏத்தாளாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு அப்புறம் நீ அப்படின்னு நிங்ஸுவாங்க பாக்குறோம். அந்த இடத்துக்குள்ள இருந்து நிங்ஸுவாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கு நிக்கவே தகுதி இல்ல, நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. வேகமா வர ஹீரோ என்னோட இறையில கை வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 10 கிரவுண்ட் கிங்க வம்பு வாங்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்குள்ள உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன வம்பு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரோட சண்டை அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பியும் பயங்கரமா போக ஆரம்பிக்குது. வெளியே இருக்கக்கூடிய வாயிலே அந்த இடத்துக்குள்ள கிழிச்சுக்கிட்டு தெரியுது ஜஸ்ட் எனர்ஜி. இன்னொரு பக்கம் பார்த்தா 6 கிரவுண்ட் கிங் புல்லாங்குழல். 6 கிரவுண்ட் கிங் இதுக்கு முன்னாடி நான் ஃபெரோசிட்டிக்கு வரும்போது உன்னோட டிராப்ஸ்னால எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டுச்சு, நான் அதை திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரிவா உன்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள புல்லாங்குழல ஊதிக்கிட்டு ட்ரூ ஃபீனிக்ஸை வெளியே எடுத்து வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல 6 கிரவுண்ட் கிங் பழைய விஷயத்துக்காக நான் உன்னை பழி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட டிராகன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் டிராகன், இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபீனிக்ஸ், ரெண்டுமே அந்த இடத்துக்குள்ள இருந்து மோதிக்குது. ரெண்டுமே எனர்ஜி கிளாஷ் ஆகுது அந்த இடத்துக்குள்ள. இந்த பக்கம் 10 கிரவுண்ட் கிங்கோ ஹீரோவும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரோட ஃபைட் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள 10 கிரவுண்ட் கிங்க அடிச்சு பறக்க விட்டுறான். அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கும்போது புல்லாங்குழல ஹீரோவுக்கு பின்னாடி வந்துகிட்டு மாசா நின்னுகிட்டு இருக்க. ஃபெரோசிட்டி லேண்ட்ல உன்னோட டிராப்புக்காக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அதுக்காக வெஞ்சன்ஸுக்காக அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. அவன் ஃபீனிக்ஸ் யூஸ் பண்றான். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து குன்பெங் பீஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யூஸ் பண்ற பீஸ்ட் 10 ஃபெரோசிட்டி பீஸ்ட்ல ஒன்னு. அதனால அந்த இடத்துக்குள்ள இருந்து ரெண்டு பவர்ஃபுல்லான பீஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு சண்டை போட விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த இடத்துக்குள்ள ஸ்வாட் அட்டாக் யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கக்கூடிய இடமே புகைகளால நினைஞ்சிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சின்ன கீரல் கூட இல்லாம தப்பிச்சிருக்கான். இன்னொரு பவரை காமிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு புல்லாங்குழல் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து ஏதோ பெரிய போர்ட்டல் மாதிரி உருவாக்க உள்ளுக்குள்ளார ஒரு ஆண்ட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதுவும் 10 ஃபெரோசிட்டி பீஸ்ட்ல ஒன்னு. இவங்கிட்ட சக்தி வாய்ந்த ஒரு சில பீஸ்ட்ங்களா இருக்க போல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ. அப்படின்னா நீ இத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு வேல் ஸ்பிட்ட வெளியே எடுத்து வரான். வேல் ஸ்பிட் நல்லாவே எவலவேட் ஆயிருக்கு. அது பார்க்க ரொம்பவே கொடூரமா இருக்கிறது மட்டும் இல்லாம அதோட பற்கெல்லாம் பயங்கர மோசமா இருக்கு. தொடர்ந்து ஹீரோவி அந்த இடத்துக்குள்ள இருந்து சுத்தி வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அவன் ஆண்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா ஹீரோ வேல் ஸ்பிட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பெரிய பீஸ்டோட தாக்குதல் இடமே அந்த இடத்துக்குள்ள இருந்து வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பில்லர்ஸையும் சுக்குநூறா உடைச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய கல்லு மாதிரியானது 10 கிரவுண்ட் கிங்க்கும் 6 கிரவுண்ட் கிங்க்கும் நடுவுல வந்து விழுகுது. எல்லாருக்கும் நடுவுல வெறும் புகை மூட்டங்கள் மட்டும் தான். அந்த இடத்துக்குள்ள திரும்பிய ஃபெரோசிட்டி லேண்டை சேர்ந்தவன் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோ மேல பறந்துட்டு நின்னுகிட்டு இருக்கான். அதுவும் பயங்கர ரேஞ்ச் மூட்ல ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். முன்னாடி இருக்கவனும் அந்த இடத்துக்குள்ள பரவாயில்ல, உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கக்கூடிய 10 கிரவுண்ட் கிங்கோ உன்னோட அந்த ஹேண்ட் டெக்னிக் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகல, அதை எனக்காக பயன்படுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு தான் சண்டை போறதுன்னு ஒரு விவசாய இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்கணும்னு தோணிக்கிட்டு இருக்க. 10 கிரவுண்ட் கிங் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல 6 கிரவுண்ட் கிங் ஷின் பிளட் லைன் இப்ப நம்ம சண்டை ஆரம்பிப்போமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதுக்கு தயாரா தான் இருக்கான். 4 பில்லர் அரேனாக்குள்ள எழும்பிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள 4 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ 6 கிரவுண்ட் கிங்க நல்லாவே சமாளிச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். 6 கிரவுண்ட் கிங் அந்த இடத்துக்குள்ள திணறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் புல்லாங்குழலுக்கும் இடையில நல்லாவே ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள 10 கிரவுண்ட் கிங்கும் போட்டு நல்லாவே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரோட ஃபைட்டை பாக்குறதுனே தெரியல. அந்த இடத்துக்குள்ள ஃபைட் மாறி நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு சவுண்ட் ஸ்வாட் வேலியோட ஜீனியஸ் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதல் பிரகாரம் இப்போ அரேனால நம்மளோட சண்டை நடக்கும் அப்படின்னு மாதிரி யாரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் யாரோ தடுத்துக்கிட்டு இருக்கா. எக்கச்சக்கமான ஆரோக்களை வந்து அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணி அவன் அரேனாக்குள்ள தள்ளுது. இந்த ஆரோக்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அது யாரு அப்படின்ட்டு. அந்த இடத்துக்குள்ள இருந்து நம்மளோட காங் தான் வந்து இறங்கி இருக்கா. சுத்தி இருக்கவங்கள 4 முறை போட்டியில ஜெயிச்ச காங்காது. அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி புகழுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே கம்பீரமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம பேரழிவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் 6 கிரவுண்ட் கிங்க பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதர் காங் ஒரு நிமிஷம், ஷின் பிளட் லைனை சேர்ந்த நிறைய பேர் அவன் கொண்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பாட் வேலையை சேர்ந்தவன நான் முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ ஒரு அடியை போட்டு விட்டுட்டு இருக்கா. ஸ்பாட் வேலையை சேர்ந்தவன் பறந்து போய்கிட்டு இருக்கான். ஸ்பாட் பள்ளத்தாக்குல வச்சுக்கிட்டு நிறைய பேரை கொண்டீங்களா அதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷின் பிளட் லைனை சேர்ந்தவன் ஸ்பாட் வேலையை சேர்ந்தவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ண வரும்போது மேல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள அவனை பின்னோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள சடனா ஷீஹி வந்திருக்கான். எனது பண்டைய காலத்தோட ரொம்பவே ஃபேமஸான அந்த கண் ஏன்ஷியன்ட் காலத்துல எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண அந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சண்டன் வந்துட்டா நான் இல்லாத எப்படி அப்படிங்கிற மாதிரி ஷீஹி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே ஒருத்தவங்க மாத்தி பாத்துக்கிறாங்க. என்னடா சண்டை இவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கு, இரு நான் முதல்ல ஸ்வாட் வேலையை சேர்ந்து முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களை கொண்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு குரல் கேக்குது. அவன் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. அந்த மேல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள ஸ்வாட் வேலையை சேர்ந்தவன அட்டாக் பண்ணுது. அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள திரும்பியும் சரியான அடி அந்த இடத்துக்குள்ள பறந்து போய்கிட்டு இருக்க.
யாரான்னு பார்த்தா ரீஇன்கார்னேஷன் டிஸ்க். இவனை லோயர் ரிலிம்ல நம்ம பார்த்திருக்கலாம். புல்லாங்குழலும் 10 கிரவுண்ட் கிங் ஒரு பக்கம் அவனை கண்டுக்காம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. சில அட்டாக்கள் அவனை நோக்கியும் போய்கிட்டு இருக்கு. இதுல ஸ்வாட் வேலையை சேர்ந்தவனுக்கு தான் சரியான அடி விழுந்துகிட்டு இருக்கு. போற வரவன் எல்லாருமே புடிச்சிக்கிட்டு அவனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான் அந்த இடத்துக்குள்ள. ஆரவா என் பண்ணிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க. நிங்ஸ் வாங்கோ, நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்க, நான் உன்னை உயிரோட வச்சு இன்னைக்கு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்வாட் வேலையோட ஒரு ஜீனியஸ், என்கிட்ட ஒரு இம்மர்டல் ஆர்வம் இருக்கு, நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்க. அப்படின்னா அது உன்னோட விதி அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு நிங்ஸ் வாங்க அவனோட யாராவ விட்டு அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய கொடூரமான 2 டிராகன் அதை சுத்திக்கிட்டே வந்து அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய அடியை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கு. அவன் அதை தடுக்கலாம் ட்ரை பண்றான். இருந்தாலும் கையிலே அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இதை எல்லாத்தையுமே போர்ட்ல இருந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பா, ஸ்வாட் வேலையை சேர்ந்தவர் இறக்க போறாருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஷிட் பிளட்ல சேர்ந்த யாரையுமே நான் இந்த இடத்துக்குள்ள சும்மா விட மாட்டேன், எல்லாருமே சாகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஷீஹி அந்த இடத்துக்குள்ள போட்டு புழக்க ஆரம்பிக்கிறான். யாருன்னு பார்த்தா புல்லாங்குழல. திரும்பவும் அவன் 10 கிரவுண்ட் கிங்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சண்டை அந்த இடத்துக்குள்ள இருந்து மாத்தி மாத்தி வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க. யாரா கூட யார் சண்டை போடுறாங்க அப்படிங்கறதே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு கடத்துக்கு மேல புரிஞ்சுக்க முடியல. இந்த சண்டை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க எல்லாரையுமே இப்பே கொல்ற, தப்பிச்சு போறவங்க இப்பே ஓடிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ரீஇன்கார்னேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டிஸ்க் மூலமா அதிகப்படியான ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்க 10 கிரவுண்ட் கிங். நாங்க எல்லாருமே இம்மர்டல் கல்டிவேட்டர்ஸ், எங்க கிட்ட இப்படி நடந்துக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எங்களை எல்லாம் சப்ரஸ் பண்ற முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரெஷர்ஸ் நம்பி மட்டும் இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நீ என்ன லோயர் ரிலிம்ல தாக்குனது இல்ல, அதுக்காக இந்த பதிலடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஞாபகம் இருக்கு போல அந்த இடத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் காமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அமைதியாடுறான். சடனா அந்த இடத்துக்குள்ள 6 கிரவுண்ட் கிங் முன்னாடி வர. உங்களுக்கு ஷீஹோக்கும் இடையில ஏதோ பழைய ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம முதல்ல அவனை முடிச்சுக்கிட்டுமேன்ற சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அடுத்த நிமிஷமே அந்த இருக்க அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். லோயர் ரிலிம்ல ஹீரோக்கும் இவனுக்கு சில ஃபைட் நடந்திருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அவனை டிராகன் யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவோட எல்லா பீஸ்ட் அவன் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கு. ஹீரோ முன்னாடி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 6 கிரவுண்ட் கிங் அந்த இடத்துக்குள்ள ஹீரோவுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோவோட பசங்க 2 பேரும் தடுத்து நிறுத்துறாங்க. நிங்ஸ்வாங்கோட யாராவது சிவியரா தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள ஷீஹி நான் இருக்கிற வரைக்கும் முதுகுல குத்துற இந்த வேலைகள்லாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த அரேனா ஒரு லைஃப் அண்ட் டெத் பேட்டில், இது வெற்றியை மையமா கொண்டுதான் இருக்கு, நான் வெற்றிக்காக தான் இந்த இடத்துக்குள்ள ட்ரிக்ஸை யூஸ் பண்றன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பத்தாவது குறைக்கு பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்தவங்களை அழிக்கணும், அவங்களோட வழிகளை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற சங்காங்கோ 4 முறை போட்டியில ஜெயிச்சிருக்கேன், இருந்தாலும் என்னோட மனைவி என்னால பாதுகாக்க முடியல, இந்த காரணங்கள் இல்லாத கொலைகள் எப்ப நிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு உங்களோட பாதிகளை அடுத்தவங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரீஇன்கார்னேஷன் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவன் அன்னைக்கு நடந்த சண்டையில உன்னோட உடம்ப விட்டு உன்னோட சோல் போன மாதிரில நான் ஃபீல் பண்ணேன், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியே இல்லாத இருந்த நீ எப்படி உயிரோட திரும்ப வந்த, கொஞ்சம் ஷாக்காதா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஷீஹியோ நீ ஏதோ மரபு வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள என்ன டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்க, என் வழியில நீ குறுக்கிடுற, நான் உன்னை அடிச்ச திரும்ப அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஷீஹி சொல்லிக்கிட்டு இருக்கா. பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட மரபு வழியை நிலைநிறுத்த நீங்க கண்டிப்பா எங்களா கூட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னோட மரபு வழியை நிலைநிறுத்தன்றது என்னோட ஆசை தான், உங்களோட மரபு வழி இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட ட்ரீ ஆஃப் லைஃபோட முழுமையான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு நான் என்னோட மரபு வழியில நான் ஒத்தால தன்னிச்சையா நின்று என்னோட பவர்ஸ் அதிகரிச்சு உலகத்துக்கு நான் யாரு நிரூபிக்க ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்பியும் நிங்ஸ்வாங் திரும்பிக்கிட்டு இந்த பக்கம் ஃபெரோசிட்டி லேண்ட்ல நீங்க நிறைய கொலைகளை செஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன கூட சேரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னோட இன்டென்ட் ஃபுல்லாமே வெறுப்புகளால நிறையப்பட்டிருக்கு, எனக்கு அதை ஃபாலோ பண்ண சுத்தமா விருப்பம் இல்ல. ரீஇன்கார்னேஷன் நீ என்னடா உன்ன ரொம்பவே நல்லவன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன 10 கொலை 5 கொலையா பண்ணிருக்க, 10,000 கொலை பண்ணிட்டு வந்துட்டு நின்னுக்கிட்டு இருக்க, ஏதோ பார்க்க பரிசுத்தமான மாதிரில பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களை பொறுத்தளவுக்கு கொலை நான் என்ன, என்னோட பொறுத்தளவுக்கு கொலை அப்படிங்கிறது அவனோட விதி. ஹீரோ அவன் சொல்றதை கவனிக்க ஆரம்பிக்கிறான். நீங்களும் கவனிச்சுக்கங்க, ஒருத்தங்களோட மரணம் அப்படிங்கிறது அதுல விதிக்கப்பட்டது, இதுல நல்லவங்க கெட்டவங்க தனித்தனியா பிரிச்சு உன்ன மாதிரி நான் உன்னை யாரையும் டிசைட் பண்ணல. அப்படின்னா நீங்க எங்களா கூட இணைஞ்சு உங்களோட மரபு வழியை நிலைநிறுத்தது மட்டும் இல்லாம உங்களோட சக்திகளையும் அதிகரிங்க. உன்னோட மரபு வழியோட நோக்கம் வேற, என்னோட மரபு வழியோட நோக்கம் வேற. எல்லாருக்குமே தனிப்பட்ட இன்டென்ட் இருக்கும். நான் ஃபெரோசிட்டி லேண்ட்ல சிலர் கொன்னதான், நான் கொன்னதுக்கான காரணம் என்னோட இமார்டல் எனர்ஜிஸை நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நான் உங்களை மாதிரி இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்களை கொன்னணும் இவங்க நமக்கு எதிரி அப்படின்ன மாதிரி நான் பிரிச்சது கிடையாது. நான் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அவன் என்னைக்குமே யாரையுமே தனிப்பட்ட முறையில பிரிச்சு கொள்ளாது. ஒரு முழுமையான விஷயத்தை சொல்லணும்னா கொலை அப்படிங்கிறது இயற்கையால முடிவெடுக்கப்படுறது, ஒருத்தங்க தன்னிச்சையா கொல்றது இல்ல. திடீர்னு ஃபெரோசிட்டி லேண்ட்ல 4 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க என் மேல புகார் அளிக்க கூடாது, அவங்களுக்கு திறமை இல்ல போட்டியில தோத்துட்டாங்க, இது இயற்கையோட ஒரு விதிகள், உனக்கு இது எப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி கடுப்பாகுது, என்னடா பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி. சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அந்த இடத்துல இருந்து பயப்பட ஆரம்பிக்கிறான், கடுப்பாகிட்டு இருக்க. ஹீரோ சடனா ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இழுக்க போறான். இயற்கையோட விதிகள் என்னது, இயற்கையால தேர்ந்தெடுக்கப்படுறதா மரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு டைட்டிலோட வில்லேஜ் கார்ட போய் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இன்கார்னேஷன் பாதையை முடிவெடுக்கிறவங்க இது சரின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, நீ இருக்கக்கூடிய மரபு வழியை நீதான் உருவாக்கணும், நீதான் புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வில்லேஜ் கார்டு என்னை விட ரொம்பவே ஹையஸ்டான ரிலிம்ல இருக்கலாம், ஆனா என்னோட ட்ரைனிங்ல தயவு செஞ்சு தலையிடாதீங்க, நீங்க ரீஇன்கார்னேஷனோட உச்சத்தை அடைஞ்சிருக்கலாம், அதனால நீங்க விலங்குகளாகவும் சில நேரத்துல பறவைகளாகவும் மரங்களாகவும் ப்ரொஜெக்ட் ஆகுறீங்க. உங்களோட அந்த கலைகள் அதாவது ஆர்ட் அது இதோட முடிவடைஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணல, அது தன்னோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்குள்ள ஹீரோ எதையோ புரிஞ்சுக்கிறான். அதனால ஹீரோ வில்லேஜ் கார்டு டெக்னிக் பெர்ஃபெக்ட் நிர்வாணா ரிலிம்குள்ள என்ட்ராகிறான். இதை பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள
வந்து ஃபெரோசிட்டி லேண்ட சேர்ந்தவ கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கான். எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது நீ செஞ்சதுக்கான அந்த விஷயம் எனக்கு இப்பதான் புரிய வருதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரீஇன்கார்னேஷனும் அவனுங்க அவங்களோட குற்றத்தை மறைக்கிறதுக்காக இந்த இடத்துக்குள்ள என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனியா சாகாதீங்க, என்ன கூட வம்பு வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. திடீர்னு போர்ட்டல் ஒன்று உருவாகுது. ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் வேலையை சேர்ந்தவங்க எல்லாருமே இன்னமும் ஆணவத்தோட செயல்படுறாங்க. அவங்களோட ஆணவத்தை அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெளியாட்கள் வந்துகிட்டு இருக்க. வெளியாட்கள் வராங்களா? வெளி உலகம் நிறைய குழப்பங்களை சந்திச்சிருக்கு. கண்டிப்பா இந்த அரேனா இதை தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் வேலையோட தடைகளை இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ரீஇன்கார்னேஷன் எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள திடீர்னு கோல்டன் கலர் ஒரு எனர்ஜி உருவாகுது. இந்த கோல்டன் கலர் எனர்ஜியை பார்த்தவனே சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுதான் போட்டிக்கான முடிவை தேர்ந்தெடுக்கக்கூடியது. அது இவ்வளவு சீக்கிரத்துல வருதா? இந்த குழப்பங்கள் காரணமா இருக்கலாமா அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள ஸ்வாட் வேலைஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். 6 கிரவுன் கிங் நிங்ஸுவாங் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, வெளியாட்கள் இந்த இடத்துக்குள்ள வரத நினைச்சு கவலைப்படாதீங்க, நமக்குன்னு ஒரு படையை உருவாக்கிக்கலாம். அதன் பிறகு என்னால உங்களை இந்த இடத்துக்குள்ள பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள ரீஇன்கார்னேஷன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா முடிவுகள் ஹீரோவுக்கு சாதகமா இருக்க கூடாதுன்னு திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு கோல்டன் கலர் எனர்ஜி வருது. அந்த இடத்துக்குள்ள பார்த்தா நிங்ஸுவாங் யாரோட இருக்க, இன்னொரு பக்கம் ஷீஹி அந்த இடத்துல கொல்ற வெறியில இருக்க. ரீஇன்கார்னேஷன் டிஸ்க் ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் 10 கிரவுன் கிங் ஃபெரோசிட்டி லேண்ட சேர்ந்தவன், அதுக்கப்புறம் பெரிய கைகளான ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள நிங்ஸுவாங் நின்னுக்கிட்டு இருக்காங்க. மொத்த பேரும் அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள கூட எனர்ஜி தான் அவங்க எல்லாருமே சடனா நிறுத்தி வச்சிருக்கு. அப்படியே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியாத நிலைமையில அந்த இடத்துக்குள்ள கீழே இறங்கிட்டு இருக்கும்போது முடிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுடுச்சு அப்படிட்டு ஸ்பாட் வேலையை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை இப்படி போக விடக்கூடாது, இன்னும் நேரம் இருக்கு, அவனை தடுத்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரீஇன்கார்னேஷன் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே தடுத்துக்கிட்டு வில்லேஜ் கார்டோட லீஃபால பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு போய்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றது, நேரம் ரொம்பவே கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை பாத்துக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ரீஇன்கார்னேஷன் ஹீரோவை தடுக்க ட்ரை பண்றான். எல்லாரும் மாஸ்டர் மாதிரி மாறிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ரீஇன்கார்னேஷனும் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கரெக்டான குன்பென் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள மின்னல் வேகத்துல வர ஹீரோ நீ உன்னோட மனசுக்குள்ள ரொம்பவே பெரிய ஈவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அது எனக்கு முன்னாடி உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு சீவு, அவனோட கழுத்து அந்த இடத்துக்குள்ள ரெண்டா போய்கிட்டு இருக்க. சொன்னது நிறைவேற்றணும்ல, இந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட டியூல் ஐயை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு அடியை போட்டு விட்டுட்டு இருக்க. வயிறு ரெண்டா கிளியுது, ரத்தத்தோட வெள்ளத்துல மூழ்கிக்கிட்டு இருக்க. ரீஇன்கார்னேஷன் டிஸ்க் அந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு போகுது. சீகியோ நான் தான் சொன்னல, நீ என்னோட பாதையில தலையிடுற, அத உன்னை கொன்ன அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து வில்லத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் கோல்டன் எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்குது. கற்கள் எல்லாமே அந்த இடத்துக்குள்ள இருந்து பிரகாசிக்க ஆரம்பிக்குது. சுத்தி இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் உருவாக ஆரம்பிக்குது. போர்ட்டல்ஸ் மாதிரி ஸ்கிரீனை மேல தூக்குனா போர்ட்டல் இருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்தை நோக்கி அந்த இடத்துக்குள்ள இருந்து சேர ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள ஏதோ வாயில் உருவாக ஆரம்பிக்குது. ஹீரோட கண்ணுக்கு அது பெரிய பிரகாசமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இடமே வண்ணங்களால நிறைஞ்சு கிடக்க. அந்த இடத்துல ஹீரோ அறந்துகிட்டு முன்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி சொர்க்கத்தோட வாசல் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி ஹீரோ மட்டும் நின்னுக்கிட்டு இருக்கான். போட்டி வெற்றியாளரை முடிவெடுத்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் முன்னாடி போயிட்டு திரும்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட விஷயத்துல தலையிடாத, உனக்கான நிலையை நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ வில்லேஜ் கார்டோட டெக்னிக்கை ரிலீஸ் பண்ண எக்கச்சக்கமான ஃபெதர்ஸ் எல்லாரும் பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அடிக்கு அந்த இடத்துக்குள்ள இருந்து சதறி போய்கிட்டு இருக்க. இந்த இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் ஹீரோக்கு பவர்ஸ் தர மாதிரி தெரியுது. ஹீரோட எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள இருந்து 10 மடங்கு அதிகரிச்ச மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற இடமே நடுங்கி போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள பீப்புள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த இடமே சின்ன அமைதியோட போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் திரும்பவும் கீழே இறங்கி வந்து நின்னுகிட்டு இருக்கு. நிங்ஸுவாங்கோட வயிற்றுக்குள்ள பயங்கரமா நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள இருந்து பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நேரங்களா யார் யாரெல்லாம் எவ்வளவு போட்டிகளை வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கடிகாரங்கள் மாதிரி அந்த இடத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்குமல்ல, அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே மேல பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஹீரோவுக்கான பாதையும் திறக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் ஹீரோவை மேலவா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கூப்பிட ஆரம்பிக்குது. இந்த போட்டிக்கான வெற்றியாளர் முடிவெடுக்கப்பட்டாச்சு, அது ஹுவாங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ காலடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. என்ன ஒரு ஃபோர்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்க, இல்ல இது இப்படி முடிவடைய கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. நீ உன்னோட உச்சத்தை அடைய மேலேறி வா, உன்னோட பாதையை நீ நீட்டிக்க மேல ஏறி வா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு உனக்கான அரிய வகையான வாய்ப்புகள் உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மேல அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு கோபுரம் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு. ஹீரோவா அதை நோக்கி தான் மேல ஏறிக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் ஹீரோவை மட்டும் எதுவுமே பண்ணாத கீழே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அந்த இடத்துக்குள்ள சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ மேல ஏறி போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து சந்தோஷம் அடையக்கூடிய சில ஆட்களும் இருக்காங்க. அதே சமயத்துல 10 கிரவுன் கிங் இதுக்கு முன்னாடி நிறைய முறை ஜெயிச்சிருக்கான்ல, பட் இருந்தாலும் அவனோட முகத்துக்குள்ள எந்த ஒரு வெறுப்பும் தெரியற மாதிரி தெரியல. அந்த 6 கிரவுன் கிங் நிங்ஸுவாங்க தவிர வேற எவனுக்குமே அந்த இடத்துக்குள்ள ஹீரோ இந்த மாதிரி மேல ஏறத நினைச்சு கவலையில போல. என்ன அப்படிங்கிற விஷயம் முழுசா தெரிய வரல அப்படின்னாலும் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த வாசல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். வாசல் கிட்ட ஹீரோ போன அடுத்த நிமிஷம் கீழே இருந்ததை விட ரொம்பவே பியூரான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆராக்களை ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது, சென்ஸ் பண்ண முடியுது. கீழே இருக்க எல்லாருமே ஹீரோவை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஃபெரோசிட்டி லேண்ட சேர்ந்தவன் லைட்டா சிரிக்கிற மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்குள்ள மீதி எல்லாருமே கடுப்புல இருந்துகிட்டு இருக்க. ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள முன்னேறி போய்கிட்டே இருக்க. இந்த போட்டியோட வெற்றியாளர் திரும்பவும் சொல்றேன், அது ஹுவாங் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற பட்சத்துக்கு, நல்லா இருக்குன்ற பட்சத்துக்கு மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி
பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கக்கூடிய சைனீஸ் அனிமேஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா தான் சைனீஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் சீக்கிரமா பாப்புலர் ஆகும். சரி, ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு எனக்கான கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு டவுட் அண்ட் மிஸ்டேக் எப்பவும் போல நான் எல்லாத்தையுமே படிப்பேன். மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மாத்திக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதையும் அதே சமயத்தில் சொல்லிட்டு போயிடுவேன். இப்பெல்லாம் வர வர தம்ப்நெயில்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நானும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நான் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத என்னைக்குமே என்னால முடிவெடுக்க முடியாது. அதை நீங்க தான் சொல்லணும். அது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க, மாத்திக்கிட்டே இருப்போம். ஃபெரோசிட்டி லேண்டை சேர்ந்தவனை பார்த்திருந்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஜீனியஸ் ஆனவன், ரொம்பவே கிளியர் ஆனவன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. சில சமயத்தில் அவனோட புரிதல்கள் ரெனகேடி மாட்டலோட ஹீரோவை போலவே இருக்கு. அவரோட வழிகளும் ஹீரோவோட கில்லிங் டைப் போலவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம என்கிட்ட கேட்கலாம். அண்ட் நேத்து ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்கன்னா 30 நிமிஷத்தையும் என்னால் பண்ண முடியும். அன்னைக்கு நைட்டே உட்காந்துட்டு நான் முன்னாள் நைட்டே உட்காந்து ரெடி பண்ணேன். பட் இருந்தாலும் மறாவது நாள் கொஞ்சம் கோல்டு, அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களால நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு டிராவலிங் முடிச்சுட்டு வர வேண்டியது இருந்துச்சு. சரி, மறாவது நாள் லீவு தானே, அப்படி நம்ம முக்கிய திணறி வீடியோ அப்லோட் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஓவர் டைம் எடுத்துரும். 10-11 மணிக்கு மேலே எதுக்கு போட்டுக்கிட்டு அதுக்கு மறாவது நாளே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் போட்டேன். வாய்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.